முதல் ஆளாக கூட்டணிக்குள் கொளுத்தி போட்ட திருமாவளவன் அரசியலில் எதிர்பாராத திருப்பம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருடம் இருக்கும் நிலையில் தமிழக அரசியலில் சற்று சுறுசுறுப்பும் சந்தேகமும் கிளம்பியிருக்கிறது. திருமாவளவன் அறிவித்த அறிவிப்புதான் தற்போது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பையே கிளப்பியிருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க கூட்டணி கட்சிகளின் ஆதரவு வேண்டும் என்ற நிலைமை இருக்கிறது. திமுக கூட்டணியில் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது இருந்த கூட்டணி கட்சிகளே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணியை தொடர்கிறது. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அணி சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு காந்தி ஜெயந்தி தினமான அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மாநாடு குறித்த ஒரு தகவலை வெளியிட்டார். அதாவது, இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும். மதுவிலக்கு கொள்கையால் ஏற்படும் நிதி இழப்பை சரி செய்ய மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், மதுக்கடைகளை முற்றிலுமாக மூட கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும். முழு மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும். திமுகவுக்கு மதுவிலக்கு கொள்கையில் உடன்பாடு உண்டு, அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு. அனைத்து கட்சிகளுமே மதுவிலக்கை சொல்லும்போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன தயக்கம்? மதுவிலக்கு கொண்டு வருவது தொடர்பாக தமிழகத்தில் தயக்கம் உள்ளது. அதிமுகவும் திமுகவும் இதில் தயக்கம் காட்டுகிறது. தயக்கம் உள்ளவர்கள் அனைவரும் மாநாட்டுக்கு வரலாம். திமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், அனைத்து கட்சிகளும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவருமே ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை உள்ளது என பேசியிருந்தார். இந்த பேச்சு திமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு தற்போது ஆளும் கட்சியாக தமிழகத்தில் திமுக தான் உள்ளது. அரசியலில் புதிய மாற்றம் ஏற்படுகிறதா? கூட்டணியிலிருந்து தாவ திருமாவளவன் அதிமுகவுக்கு சிக்னல் கொடுக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதனால் இந்த மாநாடு மூலம் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டுவரும் வகையில் திமுகவுக்கு தான் அழுத்தம் கொடுக்கப்பட உள்ளது. இதனால் திருமாவளவனின் நிலைப்பாடு என்பது மாறிவிட்டதா? அவர் அதிமுகவுடன் கைகோர்க்க தயாராகிவிட்டாரா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். ஆனால் விவரம் அறிந்தவர்கள் திருமாவளவன் திமுக கூட்டணியில் தான் இருப்பார், அதிமுக பக்கம் போவதாக கூறி சீட்டுக்கும் செலவுக்கும் பேரம் பேச தொடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தலைமைதான் முடிவெடுக்கும் என 2ஆம் கட்ட தலைவர்கள் கூறி வருகின்றனர். இதனால் தமிழக அரசியல் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியிருப்பதாகவும், அதிமுக விசிக கூட்டணி அமையுமா என்பது தேர்தல் நேரத்தில்தான் தெரியும் என்றும் கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.